தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வெள்ள 1ஆம் தேதி நம்ம 23வது நாள் ஜெபம் இது. ஆனால் இந்த காலை வெள்ள விசேஷித்தமாக வாக்குத்தத்த ஆராதனை, சபையினுடைய வாக்குத்தத்த ஆராதனை. இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் ஒவ்வொரு 1ஆம் தேதியும் நம்ம கண் விழித்து பார்க்கும் பொழுது, ஒரு மாதம் புதிதாய் பிறக்கும் பொழுது நமக்கு அநேக பிரச்சனைகள் காத்துக்கிட்டே இருக்கும். ஒன்று வீட்டு வாடகை, 2வது லோனு, 3வது இஎம்ஐ, அடுத்தது கரண்ட் பில்லு, அப்புறம் வட்டி கட்டுறது, இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு 1ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த 1ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் அதிகமாக காத்துக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு ஸ்கூல் ஃபீஸு, சில பேருக்கு காலேஜ் பணம் கட்டணும், இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, சில பேருக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் கல்யாண நாள், நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைகளுக்கு சொல்லி கல்யாணத்துக்காக தேவைகளுக்காக அநேக விஷயங்களுக்காக அவங்க பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரயாசத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பிரயாசம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது இந்த பிரயாசப்படும் போது இந்த மாதம் அதிகமான பிரயாசப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் மட்டுமே அவைகள் எல்லாவற்றிலும் நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த மாதம் நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திக்கப்படுவதாக. சரி, நம்ம எடுத்துக்கொள்ளும் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்று காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களுக்கு அதில் ஒரே ஒரு வார்த்தை, அழகாக ஒரு வார்த்தை நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. என்ன வார்த்தைன்னு சொன்னா, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். இது வச்சுக்கோங்க. இந்த மாதம் இந்த வார்த்தை தான். கர்த்தர் நல்ல பொக்கிஷசாலை, கர்த்தர் வானத்து கதவுகளை திறந்து உனக்கு தேவையானதெல்லாம் பரத்திலிருந்து தேவன் நேரம் உனக்கு தரப்போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பொக்கிஷமா, நல்ல பொக்கிஷம் தேவன் உனக்கு கொடுக்க போகிறார். நல்ல பொக்கிஷ, அந்த புதையிலன்னு சொல்லலாம், நம்ம மொழியில சொல்லலாம், நல்ல புதையிலேருந்து தேவன் உனக்கு வானத்தின் கதவுகளை திறந்து கொடுக்க போகிறார். அதனால்தான் ஆபிரகாமுக்கு சோதோமின் ராஜா என்ன பண்ணுவார், உங்ககிட்ட இருக்கிற ஜனங்கள்லாம் என் கையில் கொடு, நான் உனக்கு எவ்வளோ பணமும் வெள்ளி வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லுவார். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுவார், உங்ககிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த செருப்பு தைக்கிற இந்த வார் இருக்கு இல்லையா, நம்ம மாட்டுவோமே பட்டை, அது கூட உங்ககிட்ட வாங்க மாட்டேன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ சொல்லுவ, என்னால் தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டானு உங்ககிட்ட இருந்து அந்த வார்த்தை வரும். உண்மையிலாங்க அந்த வார்த்தையை யோசித்து பார்த்தா கண் கலங்குங்க. சில பேர் நமக்கு உதவிகள் செஞ்சுருப்பாங்க, ஆனால் சில நம்ம மேலே இருக்கிற இந்த கோபத்தில் அவங்க அதிகமாக அது சொல்லி காட்டுவாங்க பாருங்கள். அவங்க செஞ்சதோட அவங்க சொல்லி காட்டுறது தான் மனசுக்கு ரொம்ப இதயத்தில் வச்சு ஈட்டி வச்சு குத்துறா மாதிரி இருக்கும். அது தாங்கவே முடியாது. அதனால தான் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள்கிட்ட தயவுசெய்து நான் வாங்க மாட்டேன், எனக்கு எது வேணாலும் சரி, நான் எங்கே நிறுத்துவேன்னா வானத்துக்கு நேராக பரத்துக்கு நேராக என் கைகளை உயர்த்துவேன், ஒத்தாசை அங்கேருந்து எனக்கு வர. நல்ல கையை தட்டி தேவன் இருக்கும். அதனால்தான் ஒத்தாசை வரும். நம் கைகளை பரத்துக்கு நேராக உயர்த்தி, பரத்துக்கு நேராக உயர்த்தி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர் பொக்கிஷ சாலைகளை திறக்கும்படியாக தேவன் நம்ம ஜெபிப்போம். இந்த மாதம் ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறேன்னு இருக்கிறீங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு, நல்ல பொக்கிஷ சாலை உனக்கு திறக்கிறேன்றாரு. 3வது, நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். ஸோ இந்த மாதம் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்குற மாதிரி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா.
நிறைவானது கர்த்தர் வரும் தந்தருள்வார். அது நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். நிச்சயம் அந்த மாதம் குறைவானதெல்லாம் ஒழிந்து போய் நிறைவானது கர்த்தர் உங்களுக்கு தந்து மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை மறுபடி நான் வாசித்து நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாய். நீயோ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல பொக்கிஷசாலை கர்த்தர் கொடுக்கிறாரு. தேவன் நிச்சயமா வானத்து கதவுகளை திறந்து உனக்கு ஆசீர்வதிப்பாரு. இந்த மாதம் நிச்சயமா நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. கடன் கொடுக்கிற மாதிரி தேவன் பல வழிகளிலே திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.